ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரிஷபம் ராசி. இது சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ஒரு நில ராசி. அதாவது பொறுமையாக இருந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது பார்த்திங்களா, காலையை அடையாளமாக கொண்ட இந்த ராசி நிலைத்தன்மை, அழகு, சுகயோகம், கலை, ஆர்வம், பிடிவாதம், குடும்பத்தின் மீது ஒரு அதிக அக்கறை கொண்ட தன்மைகள், இது எல்லாமே இவங்களோட முக்கியமான அம்சங்கள், இவங்களுடைய குணங்களாக சொல்கிறான். அதே நேரத்தில் இது பார்த்திங்களா, சுக்கிர பகவானே அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அதாவது சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு காதல், கலை, ஆடம்பரத்தின் கிரகம். அதே நேரத்தில் தத்துவ நிலையான ஒரு ராசி. இதே மாதிரி ஸ்திர ராசி. உழைப்பு, பிடிவாதம், பொறுமை, இது எல்லாமே இவங்ககிட்ட கலந்திருக்கும். இவங்க முக்கியமாக இவங்க தெற்கு திசை, நிறம் வெள்ளை, குடும்ப பாசம், குடும்பத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அன்பை பொழியக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்ககிட்ட ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு முடிவு எடுத்தால் அதில் உறுதியாக இருப்பாங்க. வசதியான வாழ்க்கை, சுவையான உணவு, கலை மற்றும் அழகியல்ல அதிக ஒரு ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு ராசி. உழவுக்கும் செல்வ பெருக்கத்திற்கும் ஆதாரமாக திகழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட இந்த ரிஷபராசி சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எந்த வகையில் மாற்றம் இவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க, அதே நேரத்தில் இவங்களுக்கு எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின முழுமையான ஒரு தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மே மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பொற்காலம் ஆரம்பம், தொட்டதெல்லாமே தங்கமாகிற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் புத்தாண்டான பரபவ ஆண்டானது பிறந்திருக்கு. ஸோ கிருஷ்ணபட்சத்தில் துவாதசி திதியில் சதயம் நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டு நம்மளுடைய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது, அதே நேரத்தில் பார்த்திங்களா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இந்த காலகட்டம் இந்த மே மாதத்தில் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான ஒரு தகவலையும் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரிவர்த்தனை யோகத்தோடு உருவாகி இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் பல்வேறு யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வரக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உச்சமடைவதனால நடுத்தர குடும்பத்தினருக்கு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. பொருளாதார முன்னேற்றங்கள் நல்ல விதமாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது உங்களுக்கு அமைய போகிறது. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. குரு பகவான் வீட்டில் புதன் பகவான் வீட்டில் குரு பகவானும் இருக்கிறதுனால சரளமான வகையில் உங்களுக்கு சிறப்பு, உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் ஏழ்மையான அனைத்துமே விலகி செல்வாக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பானது இருக்குது. மழை பொழிவு நன்றாக இருக்கும், விளைச்சல் அதிகமாக இருக்கும், பசுக்கள் நிறைய பாலை கொடுக்கும். அதே நேரத்தில் உர தொழிற்சாலைகள் நம்மளுடைய நாட்டிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது. விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய சலுகைகள் கிடைக்கும். காப்பீட்டில் நிறைய மாற்றம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலு பெற்றிருக்கிறதுனால தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. எதிர்ப்பு, எதிரிகள் இல்லாத ஒரு தன்மை, இது எல்லாமே ஏற்படும். எதிரி நண்பராக கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. வருமானங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுக்கிரன் காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால நல்ல சம்பாதிக்கக்கூடிய வருமானம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்துவீங்க. கடன் வாங்காத அளவுக்கு உங்களுக்கு கையிருப்பு இருக்கும். கடன் அப்படின்ற சொல்லுக்கு இடமில்லாத அளவுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைய போகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை, அதாவது ராசிக்கு சுகஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால எதையோ மறைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு தன்மை மாறும். தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். தாய் தந்தையை மதிக்கக்கூடிய ஒரு அமைப்புமே உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. மிகப்பெரிய ஒரு யோகாதிபதியான சனி பகவான் வருடம் முழுவதுமே மீனராசியில் அமர்ந்திருக்கிறதுனால நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு தொழில் தொடங்கி தானும் சம்பாதித்து மற்றவங்களுக்கும் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு இருக்குது.
இடம் வாங்கி நீங்கள் போட்டிருக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. நகைகள் தங்கம் வாங்கக்கூடிய அமைப்புமே நம்மளுடைய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு நிறையவே அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ குரு பகவானின் நிலைமையும் நல்ல சிறப்பாகவே இருக்குது. அதனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான அமைப்புமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குரு பகவானின் நிலைமையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வயதுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். சின்ன வயதில் ஆசைப்பட்டது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான வெளிநாடு வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு, நல்ல குலதெய்வ வழிபாடு, இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். ஏற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் ஒவ்வொன்றையுமே நல்ல வெற்றியை காண்பீங்க. திட்டமிட்டு எதையுமே ஒரு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகா அமைப்புகள் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபராசியாருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்க போகிறது அப்படின்னா, ஒரு சவாலான அதே சமயம் சாதகமான திருப்பங்கள் நிறைந்த ஒரு மாதமாக அமைய போகிறது. உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் ஆகியவங்க எல்லாமே சஞ்சாரம் உங்களுக்கு உங்களோட பொருளாதார நெறியில் அதிரடியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஸோ கிரகங்களின் இந்த ஆட்டமானது உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த மே மாதத்தை தொடக்கத்தில் புதன் மேஷ ராசியில் சஞ்சரிப்பது உங்களோட ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பாதிக்கிறது. ஸோ இதனால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அல்லது எதிர்பாராத பயண செலவுகள் ஏற்படலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. இருந்தால் கூட மாதத்தோட 2ஆம் பாதியில் சூரியன் மற்றும் புதனோட நகர்வுகள் தொழிலில் புதிய வாய்ப்புகளை உருவாக்க சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கு. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கூடுதலான ஒரு கவனத்தோடு இருப்பது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயின் பார்வை உங்களோட குடும்பஸ்தானத்தில் விழுவதனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாகவே வாழ்க்கை துணையோடு பேசும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. அதே நேரத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்குவாதங்கள் இல்லாமல் நல்ல ஒரு ஈஸியான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமையுமே அதிகரிக்கும். இருந்தால் கூட மாதத்தோட 2ஆம் பாதியில் சூரியன் மற்றும் புதனோட நகர்வுகள் தொழிலில் ஒரு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கும். ஸோ கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இருந்தால் கூட நீங்கள் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாயின் பார்வை உங்களோட குடும்பஸ்தானத்தில் வருவதனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பாக இருக்குது. அதே நேரத்தில் புதன் பெயர்ச்சியின் தாக்கத்தினால நரம்பு சம்பந்தமான உபாதைகள் அல்லது தூக்கமில்லாத பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்துங்க. பழைய நோய்கள் மீண்டும் தலை தூக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம். அதே மாதிரி தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மன அழுத்தத்தை குறைக்க உதவக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஸோ இந்த புதன் பெயர்ச்சியின் தாக்கத்தினால ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் அல்லது நள்ளிரவில் சரியாக தூக்கம் வராமல் தவிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தலை தூக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்கனவே குணமானதாக நினைத்த பழைய நோய்கள் மீண்டும் தலை தூக்கி ஒரு வழி செய்யக்கூடும். எனவே நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்க தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெறுவது நல்லது. செரிமான மண்டலம் பலவீனம் அடைய வாய்ப்பு இருக்கிறதுனால எண்ணெய் பலகாரங்களை தவிர்ப்பது, எளிதில் ஒரு ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நீங்கள் உட்கொள்வது ரொம்ப ஒரு அவசியமான விஷயமாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளால் உங்களுக்கு பார்த்திங்களா மன அழுத்தத்தை குறைக்க தினமுமே குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம் தியானம் அல்லது எளிய யோகாசனங்களை நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் உங்களுடைய உடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப உற்சாகமாகவும் வைத்திருக்க உதவும். மாதத்தோட பிற்பகுதியில் மனக்குழப்பம் அல்லது கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் படித்த விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வதில் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மரத்தில் பார்த்திங்களா
இன்று எதை படிக்க வேணும், என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு அட்டவணையை பின்பற்றுவது உங்களுடைய சுமையை பாதியாக குறைக்கும். மே 15ஆம் தேதிக்கு பிறகு வித்தியகாரகன் புதனோட நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதனால அது வரைக்குமே இருந்து வந்த மந்த நிலைகள் மாறும். தடைபட்டு கொண்டிருந்த கல்வி தொடர்பான விஷயங்கள் வேகம் எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புமே இருக்குது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. குறிப்பாகவே தொழில்நுட்பம் கணிதத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டு பெருமை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. அந்த வாய்ப்பெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு நீ வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபம் ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.